ஆட்சியை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறோம் விமர்சனங்கள். இதே போல திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடையும் நிலையில இருக்கு. அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கூடுதல் இடங்களை கேட்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறோம் விமர்சனங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற காலங்களில் எல்லா கூட்டணியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சில முரண்பாடுகள் எழும். இது வழக்கமான ஒன்றுதான். கடந்த 2021, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களின் போதும் இதுபோன்ற சலசலப்பு வரத்தான் செய்தது. ஆனாலும் நாங்கள் சுமூகமான முறையிலே பேசி தீர்வு கண்டோம். அதேபோல இப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த திருமாவளவனுடைய இந்த கருத்து குறித்து தனது கருத்தை பகிர்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு திருமாவளவன் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில இந்த கூட்டணியில சில நிபந்தனைகளை காங்கிரஸ் முன்வைக்கிறது, ஆனால் அதனால் இந்த கூட்டணி உடைந்து விடாது என்ற கருத்தை தெரிவிக்கிறார். உங்களுடைய பார்வை? கூட்டணி உறுதியாக இருக்கிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஐடியாலஜிக்கல் கூட்டணி, நேச்சுரல் கூட்டணி. இது இந்த தேசத்திற்கான கூட்டணி, தமிழ்நாடு மாநிலத்திற்கான கூட்டணி. இதை யாரும் சிதைக்க முடியாது, உடைக்க முடியாது. சில சக்திகள் பிஜேபியும் RSSம் மறைமுகமாக உதவி செய்வதற்கு இப்படிப்பட்ட சதி வேலையை செய்து வருகிறார்கள். அது ஒருபோதும் எதிர்படாது. எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் வேறு ஒருவருடன் பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் சில ஊடகங்கள் பேசுவோம் என்று பேசினோம் என்றும் அவரை திருச்சி வெளியிடுகிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது. வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அப்படி யாரும் அவர் பேசல். திருச்சி எழுதுறாங்க, திருச்சி போடுறாங்க. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா என்ற பொறுப்புல இருந்து நான் சொல்றேன், செல்வ பெருந்தகை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. பாசிச சக்திகளையும் மதவாத சக்திகளையும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு முகமூடி போட்டுக்கொண்டு அதிமுகவை முன்னிறுத்தி பின்னாடி இருக்கின்ற பாஜகவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மக்களுக்கு எதிரான கூட்டணியை முறியடிப்போம். ஆகவே இப்படிப்பட்ட திருப்பிவாத செய்திகளும் ஊடகங்களும் பத்திரிகைகள் நிறுத்த வேண்டும். நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். நல்ல மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்கிட்ட வெரிஃபையும் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல, இவங்களா ஒண்ணு வெளியிடுறாங்க. ஆகையால மீண்டும் சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பிகளாக இந்த தேசத்தை பாதுகாப்புகின்ற பணியில இறங்கி இருக்காங்க. இதை யாரும் சிதைக்கவும் முடியாது, கிட்டவும் நெருங்க முடியாது. சில பேர் கனவு கண்டு கொண்டு இருக்கா, அந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை தொடர்ந்து இதை கண்காணித்துக் கொண்டிருக்கு. நல்ல முறையில் பேச்சுவார்த்தை முடியும். அதாவது கிரீஷ் சோடங்கரை தாவேகா அணுகியதா என்ற அந்த சந்தேகமும் எழுப்பப்படுகிறது தொடர்ந்து. அது பற்றி யார் ஒன்னாலும் அணுகலாங்க. நாங்க உறுதியா இருக்கும் போது எங்களை யார் அப்ரோச் பண்ண முடியும்? நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் 140 ஆண்டுகள் வரலாறு பெற்ற காங்கிரஸ் பேரியக்கம். ஒருபோதும் பேக் டோர்ல போயிட்டு அரசியல் பண்ண மாட்டோம். பின் கதவு வழியாக போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். நாங்க நேர்மையா இருக்கோம். திமுக கிட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம். எங்கேயுமே பேச்சுவார்த்தை யாரும் அங்க நெருங்கி பேசவும் முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் நெருப்பு போன்றது, இங்க அணுக முடியாது. நேர்மையா இருப்போம், ரொம்ப கண்ணியமா இருப்போம், தோழமைக்கு உண்மையா இருப்போம். திமுக சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. யார் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலையே. நாங்க யாருக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தலையே. கிரீஷ் சோடங்கர எந்த இடத்துல அதை சொல்லலையே. அவர் ஒண்ணு சொன்னா இன்னொன்னு திருச்சி எழுதுறாங்க. மாண்பு முதலமைச்சர் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலர் திரு வேணுகோபால்ஜி அவர்கள் பார்த்துட்டு போயிருக்காங்க. நேத்திக்கு முன்தினம் நானும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் அம்மையார் கனிமொழி கருணாநிதியை போய் சந்தித்தோம். வெளிப்படையா தான் நாங்க போய் மீட் பண்றோம், பேசுறோம், உரையாடுறோம், கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். எங்க எங்களுக்குள்ளே பிணக்கு வந்தது, பிரச்சனை வந்தது? ஊடகங்கள் திரித்து சொல்லுகின்றன. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் எந்த கட்சியோட பேச முடியல, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக திமுகவுடனான இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எப்போது நடக்கும்? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாளில் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றோம், பேச இருக்கிறோம். எங்க பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஊடகங்களும் பத்திரிகைகள் ஏன் திருச்சி எழுதுறாங்க? இப்படி எல்லாம் வெரிஃபை பண்ணாம எழுதுறது தானே சங்கடமா இருக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறோம். அப்படிலாம் எழுதக்கூடாது. வித்தவுட் வெரிஃபிகேஷன் ஹவ் கேன் த ரைட்?
நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.